ओम शांति अव्यक्त समिज्ञे 26 जूलाई 2025। जो अपनी सूक्ष्म शक्तियां मन बुद्धि को हैंडल कर सकता है वह दूसरों को भी हैंडल कर सकता है। इसलिए स्व के ऊपर कंट्रोलिंग पावर, रूलिंग पावर हो तो यही यथार्थ हैंडलिंग पावर बन जाती है। பாபா சொல்றார், யார் தன்னுடைய சூட்சுமமான சக்திகளாகிய மனம் மற்றும் புத்தியை ஹேண்டில் பண்ண முடியுமோ, யாரால தன்னுடைய மனம் மற்றும் புத்தியை நல்ல விதத்திலே கையாள முடியுமோ அவர்களால் மற்ற ஆத்மாக்களையும் கூட நல்ல விதத்தில் கையாள முடியும். அதனால் தன் மீது கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவர், கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆள்கின்ற சக்தி இருந்தது என்றால் பாபா என்ன சொல்றாருன்னா, இதுதான் சரியான ஒரு கையாளக்கூடிய சக்தியை, அதாவது ஹேண்டிலிங் பவரை நமக்கு கொண்டு வரும். கண்ட்ரோலிங் பவர் மற்றும் ரூலிங் பவர், மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, அதை நாம ரூல் பண்ணக்கூடிய, ஆட்சி பண்ணக்கூடிய சக்தி நம்மிடம் இருந்தது என்றால் பிறகு மற்றவர்களையும் நம்மால் கையாள முடியும், हैंडल பண்ண முடியும். चाहे अज्ञानी आत्माओं को सेवा द्वारा हैंडल करो, चाहे ब्राह्मण परिवार में स्नेह संपन्न, संतुष्टता संपन्न व्यवहार करो, दोनों में सफल हो जाएंगे. பாபா சொல்லுகின்றார், யார் ஒருவர் தன்னுடைய மனம் மற்றும் புத்தியின் மேல முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருப்பார்களோ அவர்களால மற்ற ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது அவர்கள் அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்கள் மூலமாகவும் என்ன சேவையை பெற வேண்டுமோ, அவர்களை எப்படி கையாள வேண்டுமோ தகுந்த முறையில கையாள்வாங்க. அதே நேரத்துல பாபாவின் பரிவாரத்திற்குள்ளே, பிராமண பரிவாரத்திற்குள்ளேயும் அனைவரிடமும் அன்பு நிறைந்த, திருப்தி நிறைந்த விவகாரங்களை செய்வார்கள். அதனால இரண்டு விஷயத்திலுமே அவர்கள் வெற்றி அடைவார்கள். அப்படி வெற்றி அடையறதுக்கு ஆதாரம் ஹேண்ட்லிங் பவர், கையாளக்கூடிய தன்மை. ஆனா அதுக்கும் ஆதாரமா இருக்கிறது என்னன்னா, மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்தி தன்னுடைய ரூலிங் பவர்க்குள்ள, தன்னுடைய ஆட்சிக்குள்ள நாம வச்சிருக்கணும். இதுதான் முக்கியமானது. இதை நம்ம சோதனை பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்ம மனதையும் புத்தியையும் சரியா வச்சிருக்கோமோ அப்ப மற்றவர்களோடு நம்ம செய்யக்கூடிய விவகாரங்கள் நமக்கு சரிவர இருக்குங்கிறத பாபா சொல்ல வராரு. இதை நம்ம செக் பண்ணி பார்த்து சரி செய்துப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.